பக்கம் நயன்தாரா, இன்னொரு பக்கம் த்ரிஷா இருக்காங்க. ஆமா. ஆனா இன்னைக்கு அவங்க அந்த இடத்துக்கு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே அட்ஜஸ்ட்மெண்ட் தான். வெறும் ஆசைதான் காரணம், ஆசையும் ஆடம்பரமும் தான் காரணம். என்ன நினைக்கிறேன், இதெல்லாம் விளம்பரப்படுத்துறதுக்காக தான் பண்றாங்கன்னு எனக்கு ஒரு தோணுது. அது இன்னைக்கு வரக்கூடிய நடிகைகள் எல்லாரும் முத படத்துக்கு ஆடிஷன் போனேன், அங்க போனா என்ன வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னாங்க. ஆனா அவர் வந்து ஒரு பெரிய ஆக்டர், அவங்க பேரை என்னால இப்ப சொல்ல முடியாது. இவர் ஷூட்டிங் போயிட்டு நைட் இவக்கிட்ட காசு இல்லைன்னு போனதுக்கு அவன் கூப்பிட்டானா? அவன் கூப்பிட்டான்ல, அங்கேயே தெருப்பாலே அடிக்க வேண்டியதானே? நீ அவ்வளவு உத்தமினா அங்கேயே அடிக்க வேண்டியதானே? எதுக்குல என்னை கூப்பிட்டா காலை ஒழுங்கு அடிக்க வேண்டியதானே? அப்ப சினிமா துறைன்றதே உன்னால எனக்கு ஒரு தேவை வந்து பூர்த்தி ஆகுது, அப்போ உன் தேவையை நான் பூர்த்தி பண்றேன், இதுதான் இந்த காலத்து சினிமா அப்படின்றத ஏத்துக்கிறீங்களா நீங்க? ஏதாவது பிக்காரிக்கு பயப்பிள்ளைக்கு பிறந்துதான் இருக்கும். அவ தனிப்பட்ட சுகத்துக்கு அவ காசுக்காக போறத வந்து நான் இதுல போனேன்னு சொன்னா நான் ஓட்டப்பேன். இத பத்தி பேசுற அந்த பொம்பளை நீ கூட்டிட்டு வா, நான் ஓட விட்டு வெளுக்கிறேன். ஒரு சிலர் தன்னை ப்ரொமோஷன் பண்ணிக்கணும்னே இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்றாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. பெண்ணினத்தை கேவலப்படுத்துற மாதிரி அந்த நிகழ்வு என் மனசை ரொம்ப காயப்பட்டுச்சு. அந்த காலத்துல இருக்க ஹீரோயின் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி மேல வந்தவங்க தானே. அழகு முத்தனா சில ஆபத்து இருக்கும், மறைமுகம் இல்லாம ஓப்பனா இருக்கிறது அதெல்லாம் இந்த மாடலிங் துறை தான். ரெடியா? FTP வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர்ஸ் அண்ட் ரிவ்யூவர் சுகந்தி அக்கா நம்ம கூட இருக்காங்க. அக்கா வணக்கம். வணக்கம் என் தமிழக மக்களே, சுகந்தி அக்கா பேசுறேன். என்ன பேசுறேன்னு பாருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமால வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கை டச் பண்ண போறோம். சரி, அது என்னன்னா காஸ்டிங் கவுச். ரைட்டு. இத பத்தி தமிழ் சினிமால எல்லாரும் பேசுறாங்க. தமிழ் சினிமா எங்கடா போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. சரி, காஸ்டிங் கவுச் இந்த வேர்டுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஒவ்வொரு நடிகர்களும் ஒவ்வொரு கம்பெனியா ஏறினத இன்னைக்கு ஒரு ஆள் வச்சு அவர் மூலியமா ஆர்டிஸ்ட் எல்லாருமே போய் ட்ரை பண்ணி போறாங்க. இது வெரி குட் பாதம் தான் நான் நினைக்கிறேன். அது முயற்சியில வர எந்த வழியுமே நல்ல வழி, முயற்சி இல்லாத வழி எல்லாமே தப்பான வழின்னு சொல்றேன். சரியா? இதுல ரெண்டு இருக்கு, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஏன்னா நாங்கெல்லாம் போய் பார்க்காத ஆபீஸே கிடையாது. இப்பதான் சமீப காலமா எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இனிமே கடவுள் பார்த்துப்பான்னு உக்காந்துட்டோம். ஓகேவா? நான் 20 வருஷமா இருக்கிறேன், அவ்வளவுதான். அந்த காலத்துல மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமையா இருந்தது, எல்லாரும் பெருசா பேச வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த காலத்துல இருக்க ஹீரோயின் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி மேல வந்தவங்க தானே. அதாவது அவங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? எப்பா நடிக்கணும், படிக்கணும், டைலாக் பேசணும், டான்ஸ் ஆடணும், மூமெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு அதில் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். எதுவுமே தெரிஞ்சுக்கங்க, மறைமுகமா இருக்கிற வரைக்கும் தண்ணி நம்ம கைக்குள்ள இருக்கும். ஓகேவா? மறைமுகம் இல்லாம ஓப்பனா இருக்கிறது அதெல்லாம் இந்த மாடலிங் துறை தான். எங்க காலத்துல இருந்துச்சா இருக்குதான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அது அவனோட தனிப்பட்ட விஷயம். ஓகேவா? கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தன் பின்னாடி சுத்தினா தான் நம்ம அதை பத்தி பேசணும். அது தமிழ் கல்ச்சரா இருக்கிறதால. ஓகேவா? அப்படி பார்த்தனா அழகு முத்துனா என்ன ஆகும்? அழகு முத்து எங்க துறை அழகு துறை. அழகு முத்துனா சில ஆபத்து இருக்கும். அது அறிவான ஆபத்தா இருக்கலாம், இல்லைன்னா விளைவான ஆபத்தா இருக்கலாம். அப்படிதான் நீங்க பார்க்கணுமே ஒழிய அந்த காலத்துல அது இருந்துச்சா இது இருந்துச்சான்னு நம்ம பேச வரவே கூடாது. அதுல ஒரு தனி மனிதனோட சுதந்திரத்துல போய் நம்ம தலையிட்டு பேசுறது அநாகரிகம்னு சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்கிறாரு. ஒருத்தன் தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவன் எப்படி வேணாலும் அவன் உழைப்பால வந்திருக்கலாம், இல்ல ஒரு பெரிய ரெக்கமெண்டால வந்திருக்கலாம். ஓகேவா? நடிகைகள் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுமா, நடிகர்களா இல்லையா அப்படின்னு கிடையாது. எல்லாத்துக்குமே எல்லா விதத்துலயும் ஒரு தொந்தரவு இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அதை போய் நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் வேஸ்டான வார்த்தைகள். ஓகேங்களா? எல்லா துறையிலுமே எல்லா ஆபத்துமே இருக்கு. ஓகேவா? சினிமா துறையில அழகான துறைன்றதால அதை அதிகமா நீங்க பேசுறீங்க. ஓகேங்களா? அதனால ஒருத்தனோட அறிவுக்கும் திறமைக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நீங்க பார்க்கணுமே ஒழிய அதுக்குள்ள உள்ள அசிங்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பேசுற நம்ம ரெண்டு பேருக்கு தான் அசிங்கம். நிச்சயமா யாரோட வாழ்க்கையை பத்தியும் நாம பேசக்கூடாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய நிறைய இப்ப ரீசெண்டா கூட ஒரு சீரியல் ஆக்டரோடைய வீடியோ வெளியாகி பெரிய சர்ச்சையை கலப்பதை நம்ம பார்த்தோம். ஒரு சிலர் தன்னை ப்ரொமோஷன் பண்ணிக்கணும்னே இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்றாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் எவ்வளவு அசிங்கமா இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நான் போன்ல பார்க்க முடியுமா?
ஆனால் நிறைய வியூவர்ஸ் வந்து பேட்டி எடுக்கிற இவங்க கூட நாங்கள் பார்த்தோம் ஜென்ஸுங்கன்றாங்க. ஒரு பொம்பளையா என்னால் உட்காந்து பார்க்க முடியுமா? நாங்களாம் ஒரு சாமியை கும்பிட்டுட்டு ஒரு சாமியை நினச்சிட்டு அனுதினமும் வாழ்கிறவங்க அதெல்லாம் பார்க்க முடியுமா? ஆனால் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க முடியாது. இன்னைக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது அவங்க வந்து தனிப்பட்ட வாழ்க்கை. ஓகே, உடனே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். தான் மேலே ஒரு வயசு பொண்ணு, ஓகேவா? நான் என்ன நினைக்கிறேன், இதெல்லாம் விளம்பரப்படுத்துறதுக்காக தான் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு தோணுது. அது போக சம்மந்தப்பட்ட நீ பாதிக்கப்பட்ட உன்னோட வெளியே அனுப்பியிருக்காங்கன்னா நீ உடனே போக வேண்டியது 0 மொபைல், அதான் பர்சனல் மொபைல் சொல்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எத்தனையோ அதிகாரிகள் இருக்கிறாங்க இதுக்கு சம்மந்தப்பட்ட. எதுவுமே கொடுக்காம காரை திறந்துட்டு உனக்கு பின்னாடி 2 பேர் பந்தாவா போட்டு வரேன்னா நீயே அதுக்கு உடந்தையாக தான் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். நான் அது இன்ன வரைக்கும் நான் பார்க்கல, இனிமேல் நான் பார்க்கவும் மாட்டேன். பெண்ணினத்தை கேவலப்படுத்துகிற மாதிரி அந்த நிகழ்வு என் மனசை ரொம்ப காயப்பட்டுச்சு. நான் முற்றிலும் அதை வந்து ரொம்ப அதாவது வந்து அவாய்ட் பண்றேன். எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு தமிழ் சினிமால சூப்பர் ஸ்டார்ஸா ஒரு பக்கம் நயன்தாரா, இன்னொரு பக்கம் த்ரிஷா இருக்காங்க. ஆமா. ஆனா இன்னைக்கு அவங்க அந்த இடத்துக்கு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இது இல்லைன்னா இன்னைக்கு அவங்க அந்த இடத்துல இருந்திருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது அதான் சொல்றேன், நான் ஒரு ஆளோட தனிப்பட்ட வாழ்க்கையில பத்தி நம்ம பேசணும்னா எல்லாத்துக்குள்ளேயுமே நல்லது கெட்டது இரவும் பகலும் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாமே கடந்துதான் வந்திருக்கணும். இல்ல நீங்க சினிமா துறையில இருக்கிறதால பூசி மூழ்கி பேசுற மாதிரி இல்ல பூசி மூழ்கி எல்லாம் பேசுறதுக்கு இல்லப்பா. பட் இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லாத வார்த்தைகள். ஓகேங்களா? ஒருத்தனோட அவனோட பர்சனல்ல பேசி நம்ம என்னத்த வியாபாரம் பண்ணி நம்ம என்ன பொழைக்க போறோம்? அப்ப சினிமா துறைன்றதே உன்னால எனக்கு ஒரு தேவை வந்து பூர்த்தி ஆகுது, அப்போ உன் தேவையை நான் பூர்த்தி பண்றேன், இதுதான் இந்த காலத்து சினிமா அப்படின்றத ஏத்துக்கிறீங்களா நீங்க? எப்படி புரியல? உன்னால என்னுடைய பண தேவை, என்னுடைய ஆசைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகுது, நான் அதோட ஒரு ஹீரோயினாவும் மாறிடுறேன், அதனால உனக்கு தேவையானதை நான் பண்றேன், இதுதான் இந்த காலத்து சினிமாவா? இல்ல அது நான் ஒண்ணு சொல்றேன் கேளுப்பா. அதாவது இன்னைக்கு கலிகாலம் வந்து முடிஞ்சு இன்னைக்கு கலியுக காலத்துல பணம் இல்லாம எதுவுமே இல்லாம போயிடுச்சு. ஓகேங்களா? ஒரு ஆடம்பர வாழ்க்கையை எதிர்பார்த்து தான் இது பத்தாதுன்னு ஒவ்வொரு கடலா தாண்டி வராங்க. அப்ப பல சிக்கலை வந்து எல்லாம் அனுபவிச்சு தான் நம்ம தாண்ட முடியும். ஓகேங்களா? அதனால அது நடந்திருக்கா நடக்கலையான்னு விவாதம் போறதை விட அது அடுத்தவங்களோட வாழ்க்கை பிரச்சனை எல்லாம் கடந்து வந்துதான் வந்திருப்பாங்க. எல்லாருமே அவங்க கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, அவங்கவுங்க கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவன் கொடுப்பான். ஒரு காலத்துல திறமையால வந்த நடிகைகள் இருக்காங்க, நிச்சயமா ஏத்துக்கலாம். ஆமா. ஆனா ஒரு படம் வாய்ப்பு கிடைக்கணும்னா அதுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மனநிலைக்கு இன்னைக்கு நிறைய பேர் தள்ளப்படுறாங்க. அதுக்கு வெறும் ஆசைதான் காரணம். ஆசையும் ஆடம்பரமும் தான் காரணம். நமக்கு இது போதும்னு நினைச்சாங்கன்னா ஆபத்தும் வராது. ஓகேங்களா? வந்து ஆடம்பரமும் வராது. நமக்கு இதெல்லாம் தேவைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஆனா நம்ம ஒண்ணு சொல்றோம், பிறக்கிறப்பே நம்மளோட வாழ்க்கையில இறப்பை எழுதி வச்சுட்டான். சூப்பர் ஸ்டார் சொல்லும் போல இறப்புக்கும் பிறப்புக்கும் கொஞ்சம் இடைப்பட்ட கொஞ்ச நேரத்தை தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்றோம். அதுல எண்ணத்துக்கு வந்து ஒன்றுன்னு சொல்லி போராடிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை. ஓகேவா? அதை புரிஞ்சிக்காதவங்க தான் இடையிலேயே நம்ம பெரியாளாகி பெரிய இந்த பொண்ணை கூட சொல்றேன், இந்த இடையிலேயே நம்ம சீக்கிரம் பெரியாள் ஆகணும், நம்ம சீக்கிரம் வந்து வந்துடணும்னு வராங்க. சீக்கிரமா வந்தவங்க சீக்கிரமா போனதை நம்ம பார்த்துருக்கோம். சினிமா வந்து கடல் அலை மாதிரி வந்து அடிச்சுட்டு அது வாட்டுக்கு ஸ்டார்ஸுங்கெல்லாம் போய்கிட்டே இருப்பாங்க. தங்குவதெல்லாம் கடைசியா யார் தங்கினா? கமல் சார் தங்கினாரு, சூப்பர் ஸ்டார் தங்கினாரு, விஜயகாந்த் சார் தங்கினாரு. நான் ஒரு பர்டிகுலர் ஒரு 10 பேர் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்றோம். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் விஜய் சாரு, அஜித் சாரு, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனு நம்ம சிம்பு சாரு, அப்படின்னு 4 பேர் தான் சொல்றோம். ஆனா 2 கோடி பேர் வேலை பார்க்குறாங்க சினிமால. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, பெப்சி எல்லாம் சேர்ந்து 2 கோடி பேர் வேலை பார்க்குறாங்க. 2 கோடி பேருமே வந்துட முடியுமா? அந்த 2 கோடி பேருன்னா சேர்ந்து இப்போ எப்படி ஒரு நாட்டில் 8 கோடி பேர்ல ஒரு சிஎம் நம்ம உட்கார வச்சிருக்கிறோமோ அதே மாதிரிதான் சினிமா துறையிலையும் 2 கோடி பேர் வேலை பார்த்து ஒரு 10 பேரை உட்கார வச்சிருக்கோம். அதுதான் நீங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட். நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட், கம்பெனி ஆர்டிஸ்ட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்துதான் நான் வந்திருக்கேன். ஆனா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்றாங்க, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிக்க போனா ஒரு ஹீரோயின் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஆனா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேமராமேனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும், இப்படி ப்ரொடியூசருக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்.
இப்படியெல்லாம் ஆகிதான் நாங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாவே நடிக்க வேண்டிய அப்படிலாம் கிடையாதுப்பா. ஓகேவா, நாங்களாம் அதை கடந்து வந்திருக்கிறோம். அப்ப நாங்களாம் அதில் கடந்து வந்திருக்கிறோமா? அதெல்லாம் கணக்கே கிடையாது. அதெல்லாம் வந்து ஏதாவது பிக்காரிக்கு பயப்பள்ளிக்கு பிறந்துதான் இருக்கும். அவ தனிப்பட்ட சுகத்துக்கு அவ காசுக்காக போறத வந்து நான் இதுல போனேன்னு சொன்னா நான் ஓட்டப்பேன். ஓகேவா, இப்போ நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு மீறி போனா நான் 1000 ரூபா தான் தருவாங்க. இன்னைக்கு லெவலு அதான், அன்னைக்கு லெவலுக்கு 200 ரூபா 300 ரூபா. ஓகேவா, இதை பத்தி பேசுற அந்த பொம்பளை நீ கூட்டிட்டு வா, நான் ஓட விட்டு வெளுக்கிறேன். ஓகேவா, அதெல்லாம் தவறு. புரியுதுங்களா? எங்க பெரிய இடத்துல நடக்குதுன்னா அது பெரிய லெவலு, சின்ன இடத்துல நடக்குது அப்படின்னு சொன்னா இது அவங்க தனிப்பட்ட விஷயம். இல்ல ஒரு சின்ன அக்கா கேரக்டர் நடிக்கணும்னாலும் அம்மா கேரக்டர் நடிக்கணும்னாலும் இதுக்கே நீங்க ஒத்துழைக்கணும்னு சொல்றது தானே இன்னைக்கு மிகப்பெரிய அவலம். அதான் சொல்றேன், அது ஒரு உப்மா கம்பெனி, இவ ஒரு உப்மா கம்பெனியா இருப்பா. அதான் உண்மை. ஓகே, ஒரு நல்ல கம்பெனி போய் பாருங்க, காப்பி கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க. இப்ப சங்கர் சார் ஆபீஸ்லாம் நாங்க போயிருக்கோம், அவ்வளவு மரியாதையா இருக்கும். இதே நிறைய கம்பெனிகள் நாங்க போயிருக்கிறோம். ஒரு கம்பெனிக்கு போவோம், சம்பளம் கூட தரமாட்டாங்க, ஆனா நடிச்சு வச்சிருப்போம். படம் ரிலீஸ் ஆயிருக்காது. இன்னைக்கு 2400 படம் பெட்டியில போன வருஷம் 240 படம் எடுத்ததுல கிட்டத்தட்ட ஒரு 18 படம் தான் ஓடி இருக்கு. ஓகேவா, நான் கால்குலேஷன் எடுத்து என்னோட சேனல்ல நான் போட்டு வச்சிருக்கிறேன். சாமானியன் படம் ஒண்டிதான் 116 நாள் ஓடிச்சு. மற்ற எந்த படமும் 100 நாள கிராஸ் பண்ணவே இல்லை. அதில் ஆவரேஜா ஒரு பெரிய படங்கள் ஒரு 18 படம் ஆவரேஜா ஓடி இருக்குது. ஓகே, இது என்னோட நிலவரம். மீதி இந்த 18 கழிச்சிட்டிங்கன்னா 243 படத்துல வெளியே வராமே பாதி படங்கள் 140 படங்கள் பெண்டிங் ஆயிடுச்சு. நான் கம்மியா சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேங்களா, அது மாதிரி அப்ப அவன் எப்படி ஜூனியர் ஆர்டிஸ்ட் காசு தருவான்? அங்க வர்றதுதான் பிரச்சனை. திடீர்னு வருவாங்க, திடீர்னு ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு 2 கோடி ரூபாய்க்கு படம், எப்படி நீ 2 கோடிக்கு எடுக்க முடியும்? அதான் விசாரிச்சார், சின்ன பட்ஜெட் படம் எடுக்கிறவங்க இருக்கிற படமே விற்க முடியல, எடுக்காதீங்கன்னு நல்லதுக்கு தான் சொல்றாங்க. ஓகேங்க, யாரும் வந்து கெட்டுப்போன்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது நல்லவனும் நம்ம கிட்ட அன்பா பேசுவான், கெட்டவனும் அன்பா பேசுவான். ஆனா நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அது மாதிரிதான் இதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம். அதை வந்து இதுக்குள்ளதான் நடந்துச்சு அதுக்குள்ளதான் நடந்துச்சுன்னா எனக்கு கோவம் வரும். ஓகே, வேணா நான்லாம் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒரு நாள் விடாம போன காலங்களும் இருக்கு என் பையன் வயிற்றுல வச்சுக்கிட்டு. அதனால நல்லதை பார்க்குறவங்களுக்கு நல்லது தெரியும், கெட்டதை பார்க்குறவங்களுக்கு கெட்டது தான் தெரியும். ஓகேவா, இவன் ஷூட்டிங் போயிட்டு நைட்டு இவக்கிட்ட காசு இல்லைன்னு போனதுக்கு அவன் கூப்பிட்டானா? அவன் கூப்பிட்டான்ல, அங்கேயே தெருப்பாலே அடிக்க வேண்டியதானே? நீ அவ்வளோ உத்தமினா அங்கேயே அடிக்க வேண்டியதானே? எதுக்குல என்னை கூப்பிட்டா காலை ஒழுங்கு சொல்லு, அடிக்க வேண்டியதானே? நான் இதான் கேட்கலான்னு. இன்னைக்கு வரக்கூடிய நடிகைகள் எல்லாரும் படத்துக்கு ஆடிஷன் போனேன், அங்க போனா என்ன வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னாங்க. ஆனா அவர் வந்து ஒரு பெரிய ஆக்டர், அவர் பேரை என்னால இப்ப சொல்ல முடியாது, அவர் வந்து பெரிய ஆக்டர். அது எல்லாமே பொய்ப்பா, அதெல்லாம் பொய். ஏன்னா பெரிய ஆக்டருக்கு இல்லாத கான்ட்ரவர்சி பழக்க வழக்கமா இது நேத்து வந்து உனக்கு இருக்க போது நான் கேட்கறேன். என்ன கரெக்டுங்களா? அதாவது சொல்றவன் வார்த்தைகளை வச்சே நம்ம தூக்கிடலாம். ஓகேவா, எல்லா துறையிலையுமே எல்லா தவறுகளும் நடக்கும். எங்க சினிமா துறையில நடக்கிற தவறு வந்து வெளியே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க போடுற அழகு, மேக்கப்பு, அழகு ட்ரெஸ்ஸு. ஏன்னா நாங்கள் எதுக்காக எங்களை அழகுபடுத்திக்கிறோம்? நாங்கள் எங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குது? நாங்கள் இந்த மாதிரி மேக்கப் போட்டுட்டு நாங்கள் பேசுகிற வசனத்துக்கு கையை காலை அசைச்சாதான் அது நல்லா இருக்கும். சும்மா கையை காலை அசைச்சா நல்லா இருக்குமா? இப்போ நீ உக்காந்து இருக்கிறதுக்கும் நான் உட்காந்துருக்கு வித்தியாசம் இருக்குதா? ஏன்னா ஐ எம் ஆர்டிஸ்ட். ஓகே, அது வந்து எனக்குள்ள கௌரவமாக நான் சொல்கிறேன் அதை. ஏன்னா எனக்கு தொழில் வந்து நடிக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அஜித் சார் வேலைக்கு போகிறேன்னு தான் சொல்லுவாராம். அதனால நான் கூட சொல்லுவேன், நான் வேலைக்கு போகிறேன்னு தான் சொல்லிட்டு வருவேன். ஓகேவா, அதுதான் உண்மை. அது எங்களுக்கு வந்து ஒரு வேலை, தொழில், சினிமா, அதனால அதை நாங்கள் வேலைக்கு போகிறோம். ஓகேவா, அதுதான். நிச்சயமா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல பத்தி இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கு மிக அழகா பதில் சொன்னீங்க. கண்டிப்பா நம்ம இன்னொரு இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி நன்றி சதீஷ். ஓகே, ரெடியா?